بسم الله الرحمن الرحيم. அன்பு மிகுந்த சகோதரர்களே, சமீப காலமாக உலக நடப்புகளிலே சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாறுதலான நிலைப்பாடுகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆசியா கண்டத்தையே உலுக்கிய சுனாமி என்ற அந்த பேரழிவுக்கு பின்னால் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் மாறி ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகளை உருவாக்கின்ற சூழலை பார்க்கலாம். இந்த சுனாமிக்கு பின்னால் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளிலே வெப்பநிலை அதிகரித்து விட்டது, மழை குறைந்து விட்டது என்றெல்லாம் ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் சொல்கின்ற செய்திகளை எல்லாம் பார்த்து வருகிறோம். சில உண்மைகளையும் நாம் நடைமுறையில் கண்டும் வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் மழையினுடைய அளவு குறைந்து கொண்டே வருவதையும் புள்ளி விவரத்தோடு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறதோ அதுபோன்று சென்ற வருடம் பதிவாகவில்லை, அதற்கு முந்தைய வருடமும் பதிவாகவில்லை. கழிந்த வருடம் எவ்வளவு மழை பொழிந்ததோ அதே போன்று இந்த வருடம் மழை சரியான அளவுகோலின் அடிப்படையிலே பொழியவில்லை. இவைகளெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு ஏதோ யதார்த்தமான நிலையை பார்த்து சொல்வது என்றால் மிக கச்சிதமாக சொல்ல இயலாது. ஆனால் வானிலை ஆய்வாளர்கள், மழை செய்திகளை பதிவு செய்யக்கூடிய அவர்களெல்லாம் ஒவ்வொரு ஆண்டு காலமும் பொழிகின்ற அந்த மழை குறைந்து கொண்டே வருகிறது என்றெல்லாம் அவர்களே சொல்லுகிறார்கள். இதற்கு பல காரணங்களை அறிவியல் உலகம் சொன்னாலும், மத நம்பிக்கைவாதிகள் சொன்னாலும், இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், இதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லலாம். சுனாமி ஏற்பட்டது, ஒரு பெரிய சீற்றம் கடலுக்கு அடியில் இருந்து உருவாகியது, அதனால்தான் மழை என்ற இந்த நிலை குறைந்தது, அல்லது ஓசோனில் ஓட்டை விழுந்து விட்டது, எனவே சூரியனுடைய வெப்பம் புற ஊதா கதிர் இந்த உலகத்தை வந்து தாக்குகிறது, எனவே மழை பொழிகின்ற வாய்ப்பு குறைந்து விட்டது என்றெல்லாம் பல ஆயிரக்கணக்கான காரணங்களை ஒவ்வொருவரும் சொல்லலாம். அல்லது மதவாதிகள் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் வேறு விதமாக இருக்கும். நீங்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகள் ஏதோ குறைந்து போய்விட்டது, கடவுளுக்கு செய்ய வேண்டிய சில நேர்த்திக்கடன் முறையாக நீங்கள் செய்யவில்லை, எனவே உங்களுக்கு பஞ்சத்தை அவன் தந்து விட்டான் என்ற கோணத்திலே அவர்களும் சில காரணங்களை சொல்லி அவர்களுடைய மதத்தின் அடிப்படையிலே உள்ள வழிபாடுகளை செய்து மழை பொழிய வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற நிலையும் பார்க்கலாம். முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த மழை பொழிகின்ற இந்த ஆற்றல், இந்த சக்தி, இவர்கள் சொல்லுகின்ற இந்த காரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமா? இந்த காரணத்தினால் தான் மழையே பொழியவில்லை, வேற எந்த காரணமும் இல்லை என்ற கோணத்திலே நம்முடைய ஈமான், நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டுமா? அல்லது வேற ஏதாவது ஒரு காரணம் இதுக்கு இருக்குமா, ஆன்மீக ரீதியான காரணங்கள் இதற்கு இருக்குமா என்ற கோணத்திலே நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹி யுரீகுமுல் பர்க ஹௌஃபன் வ தமஅன். உங்களுக்கு அல்லாஹ் இந்த மின்னலை ஒரு அச்சமூட்டக்கூடியதாகவும் ஆசை வைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு அவன் ஆக்கியிருக்கிறான். மின்னல் வெட்டுகிறத, மின்னல் என்பது மழை காலங்களிலே மேகங்கள் கடுமையாக இருட்டாக இருக்கக்கூடிய அந்த காலங்களிலே மழை பொழிகின்ற வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மின் வெட்டுகின்ற அந்த நேரத்திலே நமக்கெல்லாம் ஒரு மழை வராதா, மழை துளியே பார்க்காத மழையை ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மின்வெட்டை பார்த்தால் இது பொழியாதா
எங்கேயாவது மழை பொழியாதா, பக்கத்து இடத்துலயாவது மழை பொழியாதா என்று நினைப்போமே. இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மின்னலை பார்க்கின்ற அந்த நேரத்தில் இதனால் உங்களுக்கு ஒரு ஆசை வரலாம், மழை பொழிகின்ற அந்த இது மாதிரி நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் கடுமையான மின் இருக்குது, ஒரே இடியாக இருக்குது, மின்னல் பார்த்தாலேயே நம்முடைய பார்வைகளை பறிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்றால் அப்பவும் ஒரு பயம் வரும். இது அல்லாஹ் ரெண்டையும் சொல்லி காட்டுகிறான். அதை பார்த்தா சில நேரங்களில் நீங்கள் ஆசை கொள்கிறீர்கள், சில நேரங்களில் அதை பார்த்த உடனே பயப்படவும் செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வயுனஸ்ஸிலு மினஸ்ஸமாஇ மாஆ, அவன்தான் வானத்திலே இருந்து உங்களுக்கு நீரை இறக்கி வைக்கிறான், மழையை பொழிய செய்கிறான். செத்து போய் இருக்கக்கூடிய, இறந்து போய் இருக்கக்கூடிய, வெறும் மண்ணாக கட்டான் தரையாக இருக்கக்கூடிய அந்த மண்ணை அவன்தான் உங்களுக்கு இந்த நீரின் மூலமாக உயிர்ப்பிக்க செய்கிறான். இது யாருடைய ஆற்றல்? நீங்க நினைக்கிறீங்களே அது இருந்தா இப்படி நடந்திருந்தோம், இது இருந்தா அப்படி நடக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களே. ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட அந்த ஓட்டையை அடைத்து விட்டால் அடைமழையும் பொழியும் என்று இந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியதில் நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களே, அது அப்படி இல்லை அப்படிங்கிறான். ஓசோன் மண்டலத்தில் ஏற்படுகின்ற ஓட்டையினால் சில பாதிப்புகள் இருக்கலாம், அதனால் மழை கூட பொழியாம கூட இருக்கலாம். ஆனா அவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தாலும், அவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சா மழையை தரமாட்டானா? இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அல்ல இத மாதிரி சுனாமி என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அதனாலதான் மழை பொழியவில்லை என்ற ஒரு காரணத்தை ஒரு வாதத்துக்காக ஒப்புக்கொண்டாலும் அது சரியான காரணம் என்றாலும் அதையும் தாண்டி அல்லாஹ் மழையை இறக்கி வைக்க மாட்டானா? அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இல்லையா, அந்த வல்லமை இல்லையா? எதுவுமே இல்லாம இருந்தாலும் அல்லாஹ் இறக்குவானே. அதை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறேன், அந்த மழையின் மூலமாக செத்து போய் இருக்கக்கூடிய, வறண்டு போய் இருக்கக்கூடிய இந்த வறட்சி நிலையை நான் தான் உங்களுக்கு மாற்றி அமைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யாகிலூன், அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு இதிலே பல அத்தாட்சிகள், படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இங்க என்ன நமக்கு தேவை என்றால், மழையை பொழிய செய்யக்கூடியவன், மழையை இறக்கக்கூடியவன், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடங்களுக்கு எவ்வளவு மழை வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியவன், அல்லது அந்த மழையின் மூலமாக சில அழிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன், இது எல்லாமே அல்லாஹ் ஒருவனுடைய கையில தான் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் நாமளும் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யணும், தொழுகை நடத்தணும் என்று நினைக்கும் போதெல்லாம் சில மேகங்கள் வரும். ஒரு நாள் ஏதோ ஒரு மாதிரி மழை பொழியும், அதோடு நின்றும் அடுத்த நாள் கடுமையாக வெப்பம் அடிக்கும். இதை பார்த்தா என்ன? இதை பார்த்த உடனே அறிவியல் உலகம் சொல்லுது இது மழை பொழியும் அப்படிங்கிறான். 2 நாளைக்கு மழை பொழியுங்கிறான். ஒரு நாள் தான் மழை பொழியுது, ஏப்பா 2 நாள் பொழியல, ஏன் 4 நாள் பேயல அப்படின்னு கேட்டாச்சுன்னா வெப்ப சலனம், அது வெப்பத்தினால் கொஞ்ச நேரம் வந்து துளிய மழையை கொட்டி விட்டு அது போயிடுச்சு, இன்னும் ஒழுங்கான மழை வரல அப்படிங்கிறான். சில நேரங்களில் ஜோசியக்காரன் சொன்ன மாதிரியே இந்த அறிவியல் உலகம், இது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள், அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட அந்த ஆய்வாளர்களே சொல்லுவாங்க, இன்னும் 10 நாளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அப்படிமா, குற்றாலத்தில் சீசன் நன்றாக பொழியும் அப்படிமா, தென்மேற்கு பருவமழை இன்னும் அடுத்த மாசத்துல வரும் அப்படிமா. நாமளும் காத்து காத்து இருக்கிறோம், நாளைக்கு பொழியுமா, நாளை கழிச்சு பொழியுமா, அடுத்த நாள் வருவோமா. நேற்றை விட இன்றைக்கு வெயில் கூடுதலா தான் இருக்கிறதே தவிர ஒரு நல்ல குளிர்ந்த காற்றை கூட முறையாக சுவாசிக்க முடியாத நிலையில, அனுபவிக்க முடியாத நிலையில தான் நாம இருக்கணும் சமீபத்தில் பார்த்தால். அதனால இவர்கள் சொல்ற மாதிரி நடக்குதா அப்படின்னா இல்லையே. நீ சொன்ன காரணத்தினால்தான் மழை பொழியும் என்றால் கரெக்டாக நீ தீர்மானிக்கிறிய, அந்த அடிப்படையில் தான் மழை வரும் என்றால் ஏன் வரல, ஏன் வரல அப்படின்னு கேட்டா அவனால பதில் சொல்ல முடியல. ஏப்பா மழை பொழியல? தென்மேற்கு பருவமழை கரெக்டாக குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் பொழியணுமே, ஏன் மழை வரல அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா என்னன்னு தெரியல. அதுக்கு தான் சுனாமியை சொல்லுவான், அதுக்கு தான் ஓசோன் மண்டலத்தை சொல்லிட்டே இருக்கிறான். இது ஏன் உன் கையிலயா இருக்குது? மழை பொழிகின்ற அந்த ஆற்றல் உன் கையில இருக்குதா? நம்ம கையில உள்ள விஷயத்தையே சில நேரங்களில் துல்லியமாக கரெக்டாக சொல்ல முடியல. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு இத்தனை நாளைக்கு இவ்வளவு நேரத்தில் மழை பொழியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் இவ்வளவு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த ஆய்வாளர்கள், வானிலை அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
24 மணி நேரத்துக்கு மழை பொழிய கூடும் அப்படிம்பாங்க. இடியுடன் கூடிய மழை பொழிய கூடும் அப்படிம்பாங்க. அது லேசான தூறல்கள் இருக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதல் வார்த்தை என்னன்னா, லேசான மழை முதல் கடுமையான மழை வரையும் பொழியும் அப்படிமா. சில நேரங்களில் இவன் சொன்னதை விட 24 மணி நேரம் கடுமையான மழை பொழியும். சில நேரங்களில் இவன் என்னைக்கு மழை பொழியும் சொல்றானா அன்னைக்கு கடுமையான வெயிலும் அடிக்குது. யாருடைய கையில இருக்குது? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கையில இல்லையா? இது நம்ம கண் முன்னால தானே பார்க்கிறோம். மனிதனுடைய கையில இருக்கிறது என்ன, அதை கரெக்டா பொழிய வைக்கலாமே. மனிதனுடைய கையில் அவனுடைய அறிவின் அடிப்படையில் இதை தீர்மானிக்க முடியும் என்றால் உடனே பொழிய வைக்க வேண்டியதானே? சாத்தியம் இல்லை என்பதை இன்னைக்கு நிதர்சனமாக இதை நாம பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், இந்த மலையை நீ நினைச்சாலும் சரி, உன் அப்பம் பாட்ட நினைச்சாலும் சரி, பெரிய அறிவியல் உலகமே வந்து இப்படி ஒரு மலையை உருவாக்கலாம் என்று நினைச்சாலும் அது சாத்தியம் இல்லை. ஏன்? அது என்னுடைய கையில் இருக்குது, அது என்னுடைய ஆற்றல், என்னுடைய வல்லமை அப்படிங்கிறான். சூரத்து நூர் என்று சொல்லப்படுகின்ற 24வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தை சொன்னா, அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன், அவர்கள் பார்க்கவில்லையா? நீங்க பார்க்கலையா? அவன்தான், அல்லாஹுதான் யுஸ்ஜி சஹாபன், அந்த மேகத்தை அப்படியே இழுத்து கொண்டு வருகிறான். மழை பொழியறதுக்கு முன்னால மேகம் வேணும். அந்த மேகத்தை எங்கெங்க இருக்குதோ எல்லா இடத்துல இருந்தும் இந்த ஊர்ல மழை பொழியணும்னா அதுக்கு மேலாக அந்த மேகத்தை அப்படியே கொண்டு வருகிறான். கொண்டு வந்து என்ன செய்கிறான்? சும்மையு அல்லிஃபு பைனஹு, அந்த மேகத்தை ஒன்றை இன்னொன்னோடு அப்படியே இணைத்து வைக்கிறான். அங்கங்கே குஞ்சு கிடக்குமே மேகம், ஒவ்வொரு இடத்துல இருக்குமே, எல்லா மேகத்தையும் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி அதை ஒன்ன இன்னொன்னுக்கு மேல அப்படியே அடுக்கி வைக்கிறான். அடுக்கி வச்சா அதற்கு மேல அந்த அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மேகங்கள் ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு 3-4 கிலோமீட்டர் அளவு குறை இருக்குமா. இந்த மேகம் அல்லாஹ் சேர்த்து வைக்கிறானே, இந்த சேர்த்து வைக்கக்கூடிய இந்த மேகம் அதுல வந்து பனி மலைகளை அல்லாஹ் உருவாக்குறான். அதுல பெரிய பெரிய நீர் தேக்கங்கள்னா இந்த மாதிரி குளங்கள் மாதிரி இல்ல, அந்த மேகத்திலேயே நீர்களை அப்படியே சேமிக்க செய்யறான். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதனுடைய உயரமே ஏறத்தாழ அந்த மேகத்தினுடைய உயரமே 3 அல்லது 4 கிலோமீட்டருக்கு அளவுக்கு இருக்குமா. இப்படி இருக்கக்கூடிய அந்த மேகத்தில் இருந்து அல்லாஹ் சொல்றான், ஃபயுஸீபு பிஹி மையஷா, தான் நாடியவர்களுக்கு அந்த மலையை நாம் பொழிய செய்கிறோம். வயஸ்ரிஃபு அம்மையஷா, தான் நாடியவர்களுக்கு அந்த மலையை இல்லாமல் மாற்றி வேறு இடத்துக்கு நாம திருப்பி விடுகிறோம். இதை இப்படியே இன்னைக்கும் கண் முன்னால் அப்படியே பார்ப்போம். மேகம் அப்படியே கருமேகம் அப்படியே சூழ்ந்து நிற்கும். இப்பமா பிறவா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். மழை பொழியாதா அப்படின்னு பார்ப்போம். ஒரு காத்து, அவ்வளவுதான். இருந்த மேகம் ஒண்ணுமே காணா போயிடும். என்னடா இது, மழை பொழியும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோமே. கடுமையான ஒரு மழை இருக்குது, நமக்கு நாமே சொல்லிக்கிடுவோமே, அங்க இருட்டுது, கிழக்க இருக்குது, தெற்க இருட்டுது, மேற்க இருட்டுது, கடுமையான மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, தண்ணி முடிக்கிறதுக்காண்டி வாளி பாக்கெட்டு குடம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இருந்தா லேசா அப்படியே ஒரு துளி கூட உள்ளாம காத்து வாக்குல அப்படியே போயிருது. நாம ஒரு திட்டம் போடுறோமா இல்லையா? கண்ணு முன்னால பாக்குறோம். இது கண்ணு முன்னால பார்க்காத ஒரு செயல் இல்ல, கண்ணு முன்னால பாக்குறோம். கண்ணு முன்னால பார்த்து நம்ம கண்ணை அப்படியே பொய்யாக்கிட்டு எங்கேயோ கொண்டு போயிருது. அல்லாஹ் சொல்றான், இது ஏன் வேலைப்பா? நீ நினைச்ச உடனே மேகம் வந்துருச்சு அப்படின்னு உடனே மழை பொழியணும் என்ன சட்டமா? நான் நினைச்சா தான் இறக்குவேன், நான் நினைக்கலன்னு வச்சுக்க அப்படியே உன்ட்ட ஒரு படம் காட்டிட்டு வேற எங்கேயா நான் கொண்டு போயிருவேன் அப்படிங்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த வானிலை ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, ஒரு புயல் உருவாகி இருக்கிறது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படியே உருவாக்கி இருக்குது. உருவாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து சென்னையை தாக்கும், கன்னியாகுமரியை தாக்கும், ராமேஸ்வரத்தை தாக்கும் அப்படிமா. உடனே கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்யப்படுகிறார்கள் என்றெல்லாம் அறிக்கை வரும். எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பான். இன்னைக்கு சாயந்தரம் அல்லது நைட்டு அவன் சொன்ன நேரத்தில் கடுமையான புயல் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருந்தா
புயலும் அடிக்காது, ஒரு காத்தும் இருக்காது. அப்படியே உட்கார்ந்துட்டு நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்கும். அடுத்த நாள் கேட்பான், ஏப்பா என்ன இது புயல் கடுமையா தாக்கும், நீ பெரிய சேதத்தை விளைவிக்கும், நீ அப்படியெல்லாம் செய்யும், நீ என்னாச்சு? இல்லை, அது அப்படியே தென்கிழக்கு நோக்கி, அப்படியே வடமேற்கு நோக்கி, அங்க நோக்கி இங்க நோக்கி அப்படியே நகர்ந்து விட்டது. எனவேதான் ஆந்திராவை தாக்கியது, தமிழகத்தை தாக்கல அப்படிங்கிறான். என்னடா ஆய்வு இது? என்ன ஆய்வுன்னு நீ சொன்ன மாதிரி ஏன் தாக்கல? நீ தானே ஆய்வு பண்ணி சொல்லுத, கரெக்டா வரும்ங்கிறிய, ராமேஸ்வரத்தை அடிக்கும்ங்கிறிய, சென்னையை கலக்கும்ங்கிறிய, மெட்ராஸில் 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பொழியுங்கிறிய, ஒண்ணுமே இல்லாம விசாகப்பட்டினத்தை தாக்குறது அப்படிங்கிறான், ஆந்திராவை தாக்குறது அப்படிங்கிறான், கல்கத்தாவை தாக்கியது அப்படிங்கிறான். யார் கையில இருக்குது? வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரிகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நீ தீர்மானிக்க, இதெல்லாம் கண்ணால பாத்துக்கிட்டு தான் சொல்றான். அதனுடைய சூழலை பார்த்து விட்டு இது இவ்வளவு ஸ்பீட்ல வருது, இவ்வளவு இதுல வந்தாச்சுன்னா இங்க தாக்கும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில பார்த்துக்கிட்டு தான் அவன் சொல்றான். ஆனாலும் இல்லையே. அப்ப இவைகள் அனைத்துமே படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை தவிர வேற யாருக்கும் இந்த ஆற்றல் இல்ல. அவன் நினைச்சா இந்த மலையை கொண்டு வருவான், அவன் நினைச்சா ஒண்ணுமே இல்லாம ஆக்குவான். இது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இதை நாம மட்டும் வழங்கல, அன்றைக்கு மக்கத்து காபிர்கள் அவர்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொன்னா, வலையின் சால்தகும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ, அவர்களிடத்தில் நபியே நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்க அந்த காபிரிடத்துல நீங்க கேட்டு பாருங்கள். என்ன? மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ, வானத்திலே இருந்து மழையை பொழிய வைக்கக்கூடியவன் யார் அப்படி நீங்க கேட்டு பாருங்க. யார்கிட்ட? நம்மள மாதிரி முஸ்லிம்கள்ட்ட அப்துல் காதர் இல்ல. யாரு அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்த்தார்களோ, அல்லாஹ் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக போராடினார்களோ, இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்களோ, அவர்கள்ட்ட போய் நபியை நீங்க கேளுங்க. இன்னும் ஃபஹியா பிஹில் அர்ல மின்பாதி மௌத்திஹா, அந்த மண்ணு அந்த தரை எல்லாம் செத்து போனதற்கு பின்னால், அது அப்படியே காஞ்சு போனதற்கு பின்னால் அதை மீண்டும் உயிரை கொடுத்து இந்த மழையின் மூலமாக உயிர்ப்பிக்கக்கூடியவன் யார் என்று நீங்க கேளுங்க. அவர்கள் சொல்வார்களா, லா யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான். அபூ ஜஹல் இப்படி சொன்னானா, உத்பா இப்படி சொல்றாங்களாம். இது போன்ற இஸ்லாமத்துக்கு எதிரான அந்த காபிர்கள் அத்தனை பேர்கள் சொல்கிறார்கள், வானத்திலிருந்து நீரை இறக்கக்கூடியவன், மழையை இறக்கக்கூடிய அந்த ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ்வே தவிர வேறு யாருக்கும் இந்த சக்தியோ இந்த வல்லமையோ எவனுக்கும் இல்ல. அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், குலில் ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். வல் அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அவர்கள் அதிகமானவர்கள் இதை உணராமல் இருக்கிறார்கள். நபியுடைய காலகட்டத்திலேயும் சில நபி தோழர்கள், அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் வேறு நம்பிக்கையில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விதமாக அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு நாள் இரவு மழை கடுமையாக அளிக்கிறது. மழை வந்ததற்கு பின்னால் காலையில நபி தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, காலையில் மூமினா இருக்கக்கூடியவன் மாலையிலே காபிராகி விடுகிறான், மாலையில மூமினா இருக்கக்கூடியவன் காலையிலே காபிராகி விடுகிறான். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதற்கு விளக்கத்தையும் நபி அவர்களே சொல்றாங்க. நேற்று இரவு மழை பொழிந்தது,
மழை பொழிந்தது. இந்த மழை என்பது இந்த நட்சத்திரத்தினால் தான் மழை பொழிந்தது என்று ஒருவன் நம்புகிறான் என்றால் அவன் காபிராகிவிட்டான். கரெக்டா நட்சத்திரம் வந்துச்சுல, இந்த நட்சத்திரம் இருந்தா இன்னைக்கு மழை பொழியும், இப்படி இருந்தா அது வரும் அப்படி நாம நினைக்கிறோமே. அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டு இருந்தார்களே, அதே ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுகிறார்கள், இந்த நட்சத்திரத்தின் காரணத்தினால்தான் மழை பொழிந்தது என்று எவராது நம்புவார்கள் என்றால் அவன் காபிராகிவிட்டான். நட்சத்திரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஏக இறைவன் நாடுகிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மழை பொழிந்தது என்று ஒருவன் நம்புகிறான் என்றால் அவன் தான் மூமின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எவ்வளவு காரணங்கள் உலகத்தில் சொல்லப்பட்டாலும் இறைவனுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் தான் இது மழை பொழியுது, இல்லனா இல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா தான் எந்த மழையும் இந்த பூமியிலே வந்து சேரும், இல்லை என்றால் அது வேற எங்கேயாவது போயிரும் என்று நம்புவது ஒரு மூமினுடைய பண்பாடு. அதே போன்று மழை வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு கேலி கூத்துல நடக்குது தெரியுமா? உலகத்துல ஒரு இடத்துல பஞ்சம் நடக்குது, கடுமையாக மழை பொழியல, வறட்சி பரவி இருக்கிறது அப்படின்னா இவன் என்ன நினைக்கிறான்? கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா மழை வந்துடும். அப்ப இவ்வளவு நாளா மழை பொழியாம இருந்ததுக்கு இந்த ரெண்டு கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம தான் மழை பொழியாம இருந்துச்சோ? எவனும் இப்படி கேட்கறது இல்லை. எல்லாரும் சேர்றான், ரெண்டு கழுதையை பிடிச்சிட்டு வாரான், கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதுக்கு என்ன தெரியும்? ஆனா உண்மையிலே அதுக்கு அறிவு இருந்துன்னு வைங்களேன், அது மனசுல நினைக்கும். நம்மள மாதிரி பகுத்தறிவுகின்ற ஆற்றல் அதுக்கு இல்ல. ஆனா இருந்துன்னா என்ன நினைக்கும்? நம்மளை விட முட்டா பேலா இருக்கான். கழுதை விட எனக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட, ஆறறிவு படைத்த இந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன அறிவு கூட இல்லையே. அட எனக்கு என்னடா கல்யாணம் பண்ண வேண்டிய நீனு எவ்வளவு கூட ஓடிட்டு போற, எனக்கு அந்த சட்டமே இல்லையே, நான் எப்படி வாழலாம? இந்த கழுதையோட நான் வாழணும், எனக்கு சட்டமா? இந்த கழுதையோட அந்த கழுதை போயிடுச்சு அப்படின்னா போலீஸ்காரன் கூப்பிட்டு வச்சு விபச்சார வழக்குல ஏதாவது கொண்டு அடைக்காம போறான், இவ்வளவு கேட்குமா இல்லையா? ஏன்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற? எனக்கு என்ன சட்டம்? மார்க்க சட்டம் இருக்கட்டும், உலக சட்டம் எதுவும் உண்டா? உலக சட்டமாவது இந்த கழுதை நாய்க்கு இத மாதிரி ஏதாவது சட்டம் உண்டா? ரெண்டு கழுதையும் ஓடி விட்டது, சொல்லாம கொள்ளாம ஓடிடுச்சு, இவன் கையை பிடிச்சு அது இழுத்துட்டு போச்சு, அது கையை பிடிச்சு இது இழுத்து போச்சு. கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? கோர்ட்ல உட்கார்ந்து அந்த ஜட்ஜு வந்து தீர்மானிப்பாரா இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? இது என்ன? இது அது பேசுமா பேசாதா? அதாவது அதுக்கு அறிவு இருந்தா என்னடா முட்டா பேலா இருக்கிற, எனக்கு கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணாம இருந்தா என்ன, அதனால மலைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சின்ன அறிவு உள்ளவன் கூட இதை செய்ய மாட்டான். ஆனா மனிதர்கள் இதுல ஒரு நம்பிக்கை, இப்படி எல்லாம் செஞ்சா அப்படி வந்துரும். இன்னும் சில ஊர்கள்ல என்ன நம்பிக்கைன்னா, பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் வயசுக்கு வந்த பிள்ளை, கண்ணி கழியாத பிள்ளைய நிர்வாணமாக ஊர் அப்படியே வர வந்தாச்சுன்னா, இன்னைக்கும் இருக்குது சில ஊர்கள்ல, இன்னைக்கும் நாகரிகமான இந்த உலகத்திலையும் சில ஊர்கள்ல அந்த பெண்ணை அப்படியே நிர்வாணமாக ஊர் அப்படியே வலம் வந்தாச்சுன்னா மழை பொழியும். எதுக்கு இது? இது என்ன கொடுமை? இது ஒரு பெண்ணுடைய மானத்தில் விளையாடுகின்ற ஒரு மோசமான கேடுகட்ட ஒரு செயல் இல்லையா? அந்த பெண்ணுக்கு மானம் இருக்குதா இல்லையா? அந்த பெண்ணை இப்படி நிர்வாணமாக வலம் வட்டா எத்தனை இளைஞர்கள் பார்ப்பான்? நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் வீட்டுல தான் இருப்பான் எல்லாரும். இது என்ன கொடுமை? இது எவ்வளவு கேவலமான இழிவான ஒரு செயல். கழுதைக்கு கழுதை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு மூட நம்பிக்கையோ மோசமான விளைவோ, அதே போன்று அதை விட கொடுமையான ஒன்று ஒரு பெண்ணுடைய மானத்தில் விளையாடுவது. அப்ப இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் மூட பழக்க வழக்கங்கள் குமிஞ்சு கிடக்குது. இதை செஞ்சா அப்படி நடக்கும், அதை செஞ்சா இப்படி நடக்கும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் மழை பொழியலையா? இஸ்லாம் இப்படி எல்லாம் சொல்லல. நீ அதுக்கு கல்யாணம் பண்ணுவை, இதுக்கு கல்யாணம் பண்ணுவை, அதனாலதான் இப்படி நடந்துச்சு, இதனாலதான் இப்படி நடந்துச்சு. நீ ஏண்ட காலப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று ஒரு சபையில இருக்கின்ற அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்கல. இஸ்லாத்தை ஏற்காத அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இறை தூதராக இருக்கிறீங்க, ஆனால் மக்காவை நீங்க பாத்தீங்களா? அங்க வறுமையில் தாண்டவம் ஆடுகிறார்களே, மழை பொழியவில்லையே, அப்படியே பஞ்சம் அவர்களை வாட்டி வதைக்கிறத, செத்து போன பிராணிகளை அவங்க சாப்பிடுறாங்களே, எலும்புகளை சாப்பிடுறாங்களே, தோள்களை சாப்பிடுறாங்களே, இவ்வளவு பெரிய வறுமை அவர்கள் பீடித்திருக்கின்ற அந்த நேரத்தில் நீங்க இறைவனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில், உங்களுடைய ரப்பு இடத்துல நீங்க துஆ செய்யக்கூடாதா? யாரு கேட்கிறா?
அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் காபிராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் கழுதைக்கு கழுதை கல்யாணம் பண்ணி வைக்கல, எந்த பெண்ணையும் நிர்வாணமாக சுத்த வேண்டும் என்று அவர் விடல. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு, இந்த இறை தூதர் அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் மழை பொழிய வைப்பான் என்ற நிலையில அவர்கள் வந்து கேட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்ற ஜும்மா நேரத்தில் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில நபி தோழர்கள் வருகிறார்கள். வந்துவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு இந்த கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது, வியாபாரம் செய்ய முடியல, பாதைகள் எல்லாம் அடைபட்டு இருக்கிறது, எங்கேயுமே அதாவது மகசூல் ஏற்பட்டால் தானே நாங்க விவசாயம் செய்தால் தானே மகசூல் கிடைத்தால் தானே நாங்க வியாபாரம் செய்ய முடியும், அவ்வளவு பெரிய வறுமை, ஒண்ணுமே செய்ய முடியல, எங்களுக்கு மழை பொழிய வேண்டி அல்லாஹ்விடத்தை நீங்க துஆ செய்யுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மிம்பர்ல நின்று கைகளை ஏந்தி அவர்களுடைய அக்குள் வெண்மை தெரியக்கூடிய அளவிற்கு கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்தை துஆ செய்தாங்க என்ற செய்திகளை புகார்ல பார்க்கலாம். இன்னொரு செய்தி என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி இந்த மக்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாரும் திடலுக்கு வாங்க, நாம அல்லாஹ்விடத்தில் மன உருகி கேட்போம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை திடலுக்கு அழைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், மழை பொழிந்தது. எல்லாம் எதை காட்டுதுன்னா மூட பழக்க வழக்கத்தை காட்டல, முதல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இந்த சக்தி உண்டு என்று நீ நம்பு, அவன் ஒருவனால் தான் மழையை தர முடியும் என்று நம்பு, அவனை தவிர எந்த அறிவியல் உலகமும் எந்த அறிஞனும் எவ்வளவு பெரிய பெரிய யோக்கியனா இருந்தாலும் அவனால் மழையை பொழி வைக்க முடியாது, அந்த சக்தி அந்த ஆற்றல் எவனுக்கும் இல்லை என்று நீ நம்பு, அவுலியாக்களுக்கோ சாமியார்களுக்கோ சிலைகளுக்கோ வேற எதுக்கும் இல்லை என்று நீ நம்பு. ரஹ்மான் தவா உன்னுடைய நிலையை எடுத்து சொல்லு, யா அல்லாஹ் நாங்கள் பரிதாபமா இருக்கிறோம், யா அல்லாஹ் மழையை பொழிய வைக்கின்ற ஆற்றல் தகுதி வல்லமை எல்லாம் உன்னிடத்தில் தான் இருக்கிறது, யா அல்லாஹ் எனக்கு மழையை தா, இந்த சமுதாயத்தை நீ காப்பாற்று, கால்நடைகளை நீ காப்பாற்று என்று நீ கேளு, அவன்கிட்ட போய் நீ விழு, அவன்கிட்ட கேட்டு உருகி மண்டாடினால் அவன் தருவான். இதுதான் அவன் இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையோடு, இது மூட நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்கு அறிவு ரீதியாக பல விஷயங்களை ஆதாரமாக காட்டலாம், அது தனி விஷயம். அந்த ரஹ்மான் அவன் இருக்கிறான் என்றால் அவன்கிட்ட தானே கேட்கணும், வேற யாருக்காவது ஏதாவது பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிருமா? இந்த அடிப்படையில் ரஹ்மான் ஒருவனுக்குத்தான் இந்த பலம், இந்த சக்தி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah